இல்லாமல் உங்களுக்கு அப்பப்போது உங்களுக்கு பண தேவை ருத்ரனையும் நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு கைக்கு அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். திருமணமாகவிருக்கும் பெண்ணு மாப்பிள்ளை முகூர்த்தக்கால் வீட்டில் ஊனிட்டாங்கன்னா நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஒரு முறை இருக்குது. தயவு செஞ்சு இப்போ உள்ள பிள்ளைங்க அதை கேட்டு நடந்துக்கங்க. அது உங்களுடைய நன்மைக்காகத்தான் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் இணைந்திருப்போம். இன்றைய தேதி 5ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் மாசி. இன்றைய சூரிய உதயம் 7:26க்கு, சூரியஸ்தமனம் 7:22க்கு. இன்றைய திதி தேய்பிறை, துவிதியை தேய்பிறை, துவிதியை திதி முடியும் நேரம் இன்று இரவு 7:33க்கு. அதன் பிறகு திருதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திரம். உத்திர நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 10:47க்கு. அதன் பிறகு அஸ்தம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:54 மதியம் 1:24 வரை. அதன் பிறகு மாலை நேரத்தில் 5:52 7:22 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:53 4:23 வரை. யமகண்ட நேரம் காலை 7:25 8:55 வரை. கூலிகன் காலை 10:24 11:54 வரை. சந்திராஸ்தம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு தடங்கள், மிதுன ராசிக்கு சுகம், கடக ராசிக்கு வரவு, சிம்ம ராசிக்கு பிரீத்தி, கன்னி ராசிக்கு ஆதரவு, துலாம் ராசிக்கு கழிப்பு, விருச்சக ராசிக்கு தனம், தனுசு ராசிக்கு நட்பு, மகர ராசிக்கு தாமதம், கும்ப ராசிக்கு சிக்கல், மீன ராசிக்கு இன்பம். தொடர்ந்து நம்ம எல்லோரும் பண வசதியோடு இருக்கணும்னு, நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த வகையில் நம்மளுக்கு பண காசு சேரணும்னு நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொள்வோம். அந்த வகையில் இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான். அதாவது என்னென்ன ராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை அவர்கள் பண வரவுக்காக பிரார்த்தனையோ அல்லது வழிபட்டால் அவர்களுக்கு அது ஒரு நல்ல சுமூகமான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, ஐ மீன் ராசி வாரியாக பார்ப்போமே. என்ன கடவுளை என்னென்ன தெய்வங்களை வணங்கலாம் என்பதை நாம் இங்கே பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்கள் கருட பகவான் கருட ஆழ்வாரை வணங்குவதும் சூரிய பகவானை வணங்குவதும் இவர்களுக்கு பணம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்கள் சிவன் மற்றும் கருமாரி அம்மனை வணங்குவதனால் இவர்களிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதாவது உங்களுடைய உழைப்பு, ஊதியம் எல்லாம் சரியான நேரத்தில் கிடைப்பதற்கு, அந்த பணம் வளர்ச்சி அடைவதற்கு, இதற்கெல்லாம் நீங்கள் ரிஷபராசி அன்பர்கள் சிவனையும் மற்றும் கருமாரி அம்மனையும் வணங்க வேண்டும். அடுத்தது மிதுன ராசி அன்பர்கள் யாரை வணங்க வேண்டும் என்றால் சுக்கிர பகவானையும் போகர் சித்தரையும் வணங்கினால் இவர்களுக்கு பணம் காசு வரக்கூடிய வழிகள் பிரகாசமாக இருக்கும். மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு ஆஞ்சநேயரை விடாவது வழிபாடு பண்ணி வாருங்கள் மற்றும் சண்டிகேஸ்வரரை வணங்கி வந்தாலும் இவர்களுக்கு பண தட்டுப்பாடு இல்லாமல் உங்களுக்கு அப்பப்போது உங்களுக்கு பண தேவைகளுக்கு பணம் கைக்கு சேரும். அடுத்தபடியாக சிம்மராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபட்டாலும் துர்காதேவியை வழிபட்டாலும் இவர்களுக்கு பண தட்டுப்பாடு இல்லாமல் அவர் கைக்கு பணம் சேர்ந்து கொண்டிருக்கும். அதாவது பணத்திற்காக இந்த தெய்வங்களிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அல்லது உங்களுடைய சேமிப்பு கரையாமல் இருப்பதற்கு, நிறைய சேமிப்பு செய்வதற்காக இவர்களிடம் நீங்கள் அருளாசி பெற்றுக்கொள்வது உங்களுக்கு உகந்த விஷயமாக இருக்கும். அடுத்தபடியாக கன்னிராசிக்கு பார்ப்போம். கன்னிராசி அன்பர்கள் துர்க்கை அம்மனையும் அஷ்டலட்சுமியும் வணங்க வேண்டும். இவர்களுக்குரிய விசேஷ தினங்களிலே நீங்கள் இப்போ துர்க்கை அம்மன் பூஜைன்னு வரும் அந்த பஞ்சாங்கத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த மாதிரியான விசேஷ நாட்களிலே அஷ்டமி அதாவது அஷ்டலட்சுமிகளையும் வணங்க வேண்டும். அடுத்தபடியாக துர்க்கை அம்மனையும் வணங்கி வந்தால் இவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாத நிலை உருவாகி மென்மேலும் பண வளர்ச்சி அடைவார்கள். அதன் பிறகு துலாம் ராசிக்கு பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்கள் வெங்கடாஜலபதியையும் சிவன் பார்வதி இணைந்திருப்பத புகைப்படங்களை வைத்து வணங்குவது, ஆலயங்களுக்கு சென்று இவர்களுக்கு தரிசனம் செய்வது, இவர்களிடம் பிரார்த்தனை செய்து கொள்வது செல்வ வளர்ச்சிக்கு மிக உகந்ததாக இருக்கும்.
விருச்சிக ராசி அன்பர்கள் விநாயகர் மற்றும் செல்வ விநாயகர் என்று அழைக்கப்படும் செல்வ விநாயகரை வணங்க வேண்டும். இவர்களுக்கு செல்வம் குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு தடங்களும் பண வரவிற்கு நிற்காது. அப்போ நீங்கள் செல்வ விநாயகரையும் அல்லது விநாயகரை வழிபடும் பொழுது உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக தனுசு ராசி அன்பர்களுக்கு தட்சிணாமூர்த்தியையும் கால பைரவரையும் நீங்கள் வணங்கி வர வேண்டும். கால பைரவருக்கு உகந்த நாள், தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையும், கால பைரவருக்கு பைரவ அஷ்டமி போன்ற தினங்களிலே நீங்கள் விரதமிருந்து இவர்களை வழிபட்டு வந்தால் உங்களுடைய பணக்குறை நீங்குவதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அது பண தட்டுப்பாடு வராமல் இருக்கும். அடுத்தபடியாக மகர ராசி அன்பர்களுக்கு குபேரலட்சுமி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வணங்கி வர வேண்டும். ருத்ரனையும் நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு கைக்கு பணம் காசு எப்பொழுதும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய பணம் அந்தந்த நேரத்தில் வந்து சேர்ந்துவிடும். அடுத்தபடியாக கும்பராசி அன்பர்களுக்கு கால பைரவரையும் சரஸ்வதி தேவியையும் வணங்குவது மிக நன்மை தரும். பண விஷயத்திலே ஏதாவது உங்களுக்கு இங்கிருந்தும் பணம் வர வேண்டியது தாமதமாகி கொண்டிருக்கிறதோ அல்லது உங்கள் கைக்கு இன்னும் பணம் வந்து சேரவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த தெய்வங்களை வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பதோ அவர்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதோ விசேஷ வழிபாடு செய்வதோ உங்களுக்கு பண தட்டுப்பாடின்றி நீங்கள் ஒரு சுபமான வாழ்க்கை வாழ்வதற்கு அருள் புரிவார்கள். செல்வ செழிப்புடனே நீங்கள் வளர்வதற்கு இந்த தெய்வங்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். அடுத்தபடியாக மீன ராசி அன்பர்களுக்கு காளி தேவியும் லட்சுமி நாராயணனும் இந்த தெய்வங்களை வணங்கும் பொழுது மீன ராசி அன்பர்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பணம் வந்து கொண்டே இவர்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு வழியிலே சிரமம் இல்லாமல் சில காரியங்களை செய்வதற்கு, தட்டுப்பாடு இல்லாத பணம் வருவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவியும் லட்சுமி நாராயணம் ஆகும். அடுத்தபடியாக அடுத்த பதிவிலே நம்ம வேறு விஷயங்களையும் பார்ப்போம். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.